ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் உத்திர திருநட்சத்திர உற்சவம், தெய்வங்களுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவையும் திருவீதி புறப்பாடும். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய ஆடிப்பூர உற்சவம், மாட வீதியில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடன் வலம் வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம், சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோயிலில் நாக சதுர்த்தி, ஸ்ரீ நாகக்கன்னியம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நேற்று உத்திர திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிக வள்ளி தாயார் மற்றும் உபயநாச்சியார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு ஊஞ்சல் சேவையுடன் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் கண்ணாடி அறையில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியையும், எதிர் சேவையாக மற்றொரு ஊஞ்சலில் ஸ்ரீ புண்டரீக வள்ளி தாயாரையும் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்த சங்கீர்த்தனைகள், வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவர்களுக்கு ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியையும் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரையும் தனித்தனி திருச்சிகளில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்த தெய்வங்கள் முன்பு ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் பாராயணம் செய்தனர். இதையடுத்து சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த உற்சவர்களை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அலங்கார பிரியன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் கமலங்களை ஏந்தி முன் இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகமிட்டு தாயாருக்கு துளசி மாலை சாற்றி நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் தீபம் காட்டி பலவித பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தாயாருக்கு சங்கு வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தாயாரை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில்
ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்கள் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதையொட்டி மாட வீதியில் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தனித்தனி கேடயங்களில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் திருமுடியில் கொண்டையும் மலர் மாலையும் அணிந்து கொண்டு கோதை நாச்சியார் அழகாக காட்சி தர, வண்ணப்பட்டாடையோடு பதக்கங்களும் நவரத்ன கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீ வரதராஜரும் பச்சை பட்டாடைகளோடு இருபுறம் நின்று ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்தனர். தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரியும் சாதிக்கப்பட்டது. மாட வீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. சிவாலயம் பகுதியில் இருக்கும் சிவகங்கை தீர்த்தக்குள படித்துறையில் அஸ்திர தேவரை நிறுத்தி சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க அஸ்திர தேவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தி அஸ்திர தேவருக்கு சந்தன குங்குமமிட்டு மலர்ச்சரம் சூட்டி தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் நாக சதுர்த்தியையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலயத்தின் நிருத்தி மூலையில் இருக்கும் அருள்மிகு நாகக்கன்னியம்மன் சன்னதி முன்பு சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோம பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சன்னதியில் ராகு மற்றும் கேதுவுடன் நடுநாயகமாக அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு நாகக்கன்னி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று தல விருட்சத்தின் கீழ் குடிகொண்டுள்ள நாக சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்தும் மஞ்சள் பூசி வெற்றிலை பழங்கள் வைத்து மஞ்சள் நூல் கட்டி தீபங்கள் ஏற்றி வைத்தும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் ஆதித்தம்பதிகளுக்கு ஆடிப்பூர திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க அருள்மிகு விருத்தாம்பிகையையும் பாலாம்பிகை சமேதராக ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரரையும் சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி சப்பரங்களில் குலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். சர்வலங்காரத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வ திருமண வைபவத்தை கண்ணாரக் கண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர்களை தரிசித்து வழிபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயிலில் அம்பிகைக்கு கோரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதி மண்டபத்தில் உற்சவரை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளிக்கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளோடு கிளிமாலையும் சாற்றி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி பொதுஜன சேவை நடத்தியதும் கைப்பலகை மேல் நிறுத்தி கொண்டு அம்பிகையை கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த கோரதத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோரதம் மாட வீதியில் வலம் வர ஏராளமான பக்தர்கள் ரதத்தில் உலா வந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளை பக்தி பரவசத்தோடு தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை குண்டு ஊரணி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலில் நாக சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயிலின் பின்புறம் தல விருட்சத்தின் கீழ் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் ஸ்ரீ நாகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பழச்சாறுகள், இளநீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து
தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாகருக்கு சந்தனக்காப்பு சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நாகதேவதைகளுக்கும் ஸ்ரீ நாகருக்கும் தூபத்துடன் தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆடிப்பூரத்தன்று தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ளதுமான வானமாமலை பெருமாள் கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி வரமங்கா மற்றும் ஆண்டாள் தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி இருந்தனர். தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டி திருமஞ்சனத்தை துவக்கினர். வைணவ பெரியோர் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை, வாரணமாயிரம், நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களுக்கு தேங்காய் தீபாரத்தி காட்டி நவகலச திருமஞ்சனத்தை நடத்தினர். தொடர்ந்து சகசரதாரை வழியே பிரதான கலசத்தில் இருந்த புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்களோடு வருகை தந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தூபம் காட்டி தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிரபந்த கோஷ்டியினர் பாராயணம் செய்ய திரளான பக்தர்கள் தரிசிக்க ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர். நிறைவாக சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியார் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி மேடையில் ஸ்ரீ பெரியாழ்வாரும் எழுந்தருளியிருந்து அருள்பாலித்தார். தெய்வங்களுக்கு வண்ணப்பட்ட ஆடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமி அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிய திருமுடியில் அலறி சிக்குத்தாடை கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி இருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் கோதை நாச்சியார் சர்வாபரணங்களோடு அழகாக காட்சி தந்தருளினர். ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு வெண்பட்டு கட்டி பவித்திர மாலையுடன் மலர்ச்சரம் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவ மூர்த்திகள் முன்பு பலவித பழங்கள், பட்டு வஸ்திரங்கள், கண்ணாடி வளையல்கள், நறுமண மலர்கள் வைத்து பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு எம்பெருமானின் மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து அட்சதை தூவி ஆலவட்டம் வீசி தூபத்துடன் கும்பதீபம் காண்பித்தனர். பிறகு கோதைக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி மஞ்சளால் நலங்கு வைத்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளி உடனுரை ஆட்சீஸ்வரர் கோயிலுக்கு மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் அம்மனுக்காக புதிதாக வடிவமைக்கப்பட்ட வெள்ளிக் கவசங்களையும் மங்கள பொருட்களையும் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். பிறகு தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ இளங்கிளி அம்மனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் சாற்றி வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது. ரிஷப வாகனத்தின் மேல் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அம்பிகைக்கு வளைகாப்பு வைபவம் நடத்தி தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்பாளை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர ஆலய உலா நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அடுத்த செவல்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுச்சேலை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர்.
மூலவர் அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை ஆகியவற்றை நடத்தினர். இதைத் தொடர்ந்து பெண்கள் கண்ணாடி வளையல்கள், இனிப்பு, கார பட்சணங்கள், தேங்காய் பழங்கள் ஆகியவற்றை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடத்தி திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதையடுத்து பலவித தீபாரத்திகளுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதேபோல் காரியாப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் நாமார்ச்சனையோடு தீபம் காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி உடல் முழுவதும் வெள்ளி கண்மலர்கள் வைத்து 1000 கண்ணுடையாளாக அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன 1000 கண்ணுடையாளாக காட்சி கொடுத்த அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோவை மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் வெள்ளி தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகையை சிம்மத்தின் மீது அமர்ந்த தேவியாக கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கருணை பொங்கும் விழிகளோடு அழகாக காட்சி கொடுத்த சிம்ம வாகினிக்கு திருநாமங்கள் கோரி உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயிலில் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தங்க சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியார் முன்பு வண்ண கண்ணாடி வளையல்களையும் மங்கள பொருட்களையும் வைத்து பூஜைகள் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கையில் தங்க கிளியோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆண்டாளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாதித்து பெண்களுக்கு வண்ண கண்ணாடி வளையல்களுடன் மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலில் தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தின் முன்பு வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாளையும் ரிஷப வாகனத்தின் மேல் பெரியாவிடை சமேதராக வீற்றிருந்த ஸ்ரீ ஆதி ரத்தினேஸ்வர சுவாமியையும் எதிரெதிரே நிறுத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு அம்பிகைக்கும் சுவாமிக்கும் தேங்காய் பழங்களோடு மலர் மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஆதி ரத்தினேஸ்வரர் மற்றும் அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாளுக்கு மலர் மாலைகள் சூட்டப்பட்டன. வானில் கருடன் வட்டமிட்டபடி சேவிக்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க ஆதித்தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்பட்டதும் உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல நகர வீதியில் உற்சவர்களின் உலா சிறப்பாக நடைபெற்றது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சடையால் முனீஸ்வரர் கோயிலின் 32ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் சுதை சிற்பமாக அமர்ந்து 6 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். உற்சவர் அருள்மிகு சடையால் முனீஸ்வரருக்கு பட்டாடை கட்டி புலித்தோல் ஆடையுடன் பதக்கங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். வலது காலை கீழே இருத்தி இடது காலை மடித்து அமர்ந்தபடி அருள்பாலித்த சடையால் முனீஸ்வரருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே ராமபாளையம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோயிலின் 24ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீராமர் கோயில் முன்பிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். பிறகு கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி சுதை சிற்பமாகவும்
கற்சிலையாகவும் அருகே சிரசு வடிவிலும் அருளும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு முதலில் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் கருடி வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு சுக்கிரவார அம்பாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அம்பிகை முன்பு மகாலட்சுமி திருவிளக்கை வைத்து அர்ச்சகர் மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். எதிரே ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து திருவிளக்கு பூஜையை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி பக்தி ஸ்ரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக அம்பிகை காட்சி தர அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர்பிரபை நிறுத்தி ஆசனத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் விநாயகராக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் முழுமுதற் கடவுளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். கோவை, ஈரோடு, சேலம், கரூர், தருமபுரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் தெய்வங்களுக்கு ஆடிப்பூரத்தன்று நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. கோயம்புத்தூர் வெங்கடபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காரண கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி மேடை மீது ஆண்டாள் நாச்சியாரையும் உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். முத்தங்கி அலங்காரத்தோடு அலங்கார பிரியன் அழகாக காட்சி தர நீலக்கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலையும் முத்துப்பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அணிந்து கொண்டு கோதையும் அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருமண வைபவத்தை துவக்கினர். புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து உற்சவருக்கு கங்கணதாரணம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மாங்கல்ய பூஜை செய்ததும் ஆண்டாள் நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த தெய்வங்களுக்கு தூபத்துடன் ஏக்க தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து வாரணமாயிரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் பூஜிக்கப்பட்ட ரட்சைகளை கட்டிக்கொண்டதும் சுவாமியையும் தாயாரையும் எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பேட்டை பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஆண்டாளுக்கு சாயக்கொண்டை அணிவித்து மூக்குத்தி புல்லாக்குடன் நெற்றியில் திலகம் வைத்து புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு காதணிகளும் மலர் மாலைகளோடு கண்ணாடி வளையல் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த கோதைக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபம் காட்டி பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து புஷ்பாபிஷேகமும் செய்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்து ஆலம் கரைத்தனர். திரளான பக்தர்கள் ஆண்டாள் நாச்சியாரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அர்ச்சகர்களும் பக்தர்களும் மலர் மாலைகள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்தனர். ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு மங்களப் பொருட்களை சமர்ப்பித்தனர். பிறகு நாச்சியாருக்கு எம்பெருமானின் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பச்சை கிளியை கையில் ஏந்தியபடி மூலவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரும் சாயக்கொண்டையோடு சர்வலங்காரத்துடன் உற்சவரும் அருள்பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி கோதை நாச்சியாருக்கு வண்ண மலர்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து ஆரத்தி காட்டியதும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறுடன் வண்ண கண்ணாடி வளையல்கள் மற்றும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. கரூரில் இருக்கும் தாந்தோணி அருள்மிகு ஆதிமாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
பிறகு சந்தனக்காப்பு சாற்றி முத்துக்கள் பதித்த தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளும் மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஆதிமாரியம்மனுக்கு தீபம் காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து அன்னப்பிரசாதம் பெற்று சென்றனர். தர்மபுரியில் அமைந்துள்ள ஸ்ரீ குலசேகர பரகால ராமானுஜர் கூடத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருவுருவப் படத்திற்கு முத்தாரத்துடன் ரோஜா மாலையும் முல்லைச்சரமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திருமலை அனந்தான் பிள்ளை மடத்தின் பீடாதிபதி ஆண்டாள் பாசுரங்களை சேவித்து ஆடிப்பூர சிறப்புகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்க தெய்வ திருவுருவ படங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோதைக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. பிறகு கோயில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளையும் கோதை நாச்சியாரையும் சர்வலங்காரத்துடன் எதிரெதிரே நிறுத்தி திருமண வைபவத்தை துவக்கினர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீனிவாச பெருமாள் அருகே கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து அச்சதை தூவி கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை மஞ்சள் பட்டுடுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் கூழ் நிரப்பப்பட்ட கஞ்சி கலயங்களை ஏந்தியபடி முன்னே செல்ல சிறிய ரதத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே பக்தர்கள் பின்தொடர அம்மன் ரதம் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. மூலவர் வேப்பிலை சாற்றிக் கொண்டு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளோடு அருள் புரிய அம்மன் சிரசிற்கும் கண்மலர்கள் வைத்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ கௌமாரி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் உத்திர திருநட்சத்திர உற்சவம், தெய்வங்களுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவையும் திருவீதி புறப்பாடும். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய ஆடிப்பூர உற்சவம், மாட வீதியில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடன் வலம் வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம், சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோயிலில் நாக சதுர்த்தி, ஸ்ரீ நாகக்கன்னியம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।